உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு செட், இந்த டீம் கூட பண்ணா நான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்ற ஒரு டீம், இந்த டீம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு டீம் ஏதாவது இருக்கா? அப்படி நம்ம போறதே ஆக்சுவலி ஒர்க் ஆகுதான். இப்போ இவங்க லைக் டீமும் ஜாலியா ஃபன் பண்ணும், ஃபன் தாண்டி ஒர்க் தாண்டி ஃபன்னும் இருக்கும், ஃபன் தாண்டி ஒர்க்கும் இருக்கும். ஸோ நம்ம போறது ஒர்க் ஆகுதான். அதுல என்ன ஃபன் நடக்குதோ என்ஜாய் தட் மூமெண்ட்ஸ் தான். அந்த மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்றது தான் ஓகே. ஃபன் இருந்தாலும் அதையும் என்ஜாய் பண்ணுவோம். இந்த செட் எனக்கு பிடிக்கல, நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்பெல்லாம் இல்ல. அதுல சண்டை வரும், நிறைய பிரச்சனை வரும், ஹாப்பியான மூமெண்ட்ஸும் இருக்கும், ஜாலியான மெமரிஸ் எல்லாமே இருக்கும். பட் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு நமக்கு எது வேணுமோ அதை எடுத்துட்டு வேணாம் இக்னோர் பண்ணிட்டு போகணும். ஜஸ்ட் இக்னோர். ஓகேமா. சக்சஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க லைஃப் எப்படி இருந்தது, சக்சஸ்க்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி மாறுச்சு? டெய்லி ரொட்டீன் லைஃபாவும் இருக்கலாம், இல்ல வெளியே உங்க இத்தனை பேர் பாக்குறாங்க, என்ன பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகுறாங்க, இல்ல எல்லாரும் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க வந்து ஆர்டிஸ்ட் தான் ஜாலியா வெளில போவாங்க, ஜாலியா இருப்பாங்க, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. அப்படியெல்லாம் இல்ல. அவங்களுக்குமே வந்து பர்சனலா வந்து ஃபேமிலி இஷ்யூஸ், இன்கம், எல்லா ப்ராப்ளமும் எல்லாருக்குமே இருக்கும். சக்சஸ் என்ன தோணுச்சுன்னா, நான் அப்படியே இருந்துக்கலாமே, ஏன் இப்படி வந்த அப்படின்ற மாதிரிதான் இப்போ இருக்கு. நார்மலாவே வீட்லயே இருந்து அப்படி இருந்துக்கலாம் அப்படிதான் இருக்கு. இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்து இதுக்காக நான் வந்து என்ன மாத்தி என்ன க்ரூம் பண்ணி பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப வெயில போனா கூட டக்கு டக்கு டேன் ஆயிடும், அதை போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆர்டிஸ்டோட ஒர்க்கும் கஷ்டம் தான், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே கஷ்டம் தான், எல்லாரோட ஒர்க்கும் எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான்.